സ്നേഹമുള്ളവരെ, എല്ലാവർക്കും നമസ്കാരം. I'll try to do a mixture of English, Hindi, a bit of Tamil, if you don't mind. Okay? Eminent leaders of the BJP and NDA alliance partners on the dais, and brothers, sisters, youngsters, small children, girls, boys of this ancient city, Kottarakara, for which I have come here. For all of you, namaskar. I don't need to remind you, but by the very presenting to me of that so well decorated image of a Kathakali artist reminds me that this is the birthplace of Kathakali. Birthplace of Kathakali. I have just come from the neighboring constituency where I went for campaigning, Tiruvallaba, where this Kathakali, which was born here, is on everyday performance before the Lord Tiruvallaba. Every night Kathakali serves him. It is the beautiful blend of art, color, dance, music that this place gave birth to, that for centuries it is serving the temple at Tiruvallaba. So the point I want to make is, I'm standing in an ancient land. You're all right? You're able to understand me? Manasilayo. ரொம்ப புண்ணிய பூமி, ரொம்ப பழைய பூமி, புராதனமான பூமி. இங்க இயற்கையோட அழகு, nature's beauty blends with the beauty of the thinking of people who have lived here over the century. அந்த இயற்கை அழகு நம்மளோட மனசுலையும் அழகா இருந்திருக்கு, நம்ம வாக்குலையும் அழகு இருக்கு, நம்ம சொல்றதுலையும் அழகு இருக்கு, நம்ம மியூசிக்ல அழகு இருக்கு, டான்ஸ்ல அழகு இருக்கு. அந்த மாதிரிப்பட்ட இந்த ஊர்ல நல்ல மனுஷர்கள், நல்லவர்கள் அசம்பிளியில போய் இந்த தொகுதி, இந்த கான்ஸ்டிடுவன்சியோட நல்ல வளர்ச்சிக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு வேலை செய்யணும். கொள்ள அடிக்கிறவன் வேண்டாம், பொய் சொல்றவன் வேண்டாம், அசத்தியம் சொல்றவன் வேண்டாம், திருடன் வேண்டாம். எல்டிஎஃப்பும் யூடிஎஃப்பும் மாத்தி மாத்தி நம்மளுக்கு கொடுக்கிற கவர்மெண்ட் கொள்ளை அடிக்கிற கவர்மெண்ட், ஏமாத்துற கவர்மெண்ட், அசத்தியம் சொல்ற கவர்மெண்ட், ஸ்கேம்ஸ் பண்ற, ஸ்கேண்டல்ஸ் பண்ற கவர்மெண்ட். நம்மளுக்கு அந்த கவர்மெண்ட் வேண்டாம். கேரளத்துல இல்ல அப்படின்னு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த கேரளத்துல பகவானால் கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணி பிரஜைக்கு நல்லது நடக்கும். அது இல்லை. என் குடும்பம் டெல்லியில நன்னா இருக்கணும், இல்ல இங்கே என்னுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மெம்பர்ஸ் நன்னா இருக்கணும், மீதி பேர் கேடு கட்டா எனக்கு பரவாயில்லை. இந்த அரசியல் நம்மளுக்கு வேண்டாம். தர்மத்தை கடைபிடிக்கிற அரசியல் வேண்டும், தர்மத்தை ஃபாலோ பண்ற அரசியல் வேணும்.
கேரளால ஒரு மாறுதல் வேணும்னா எல்டிஎஃப் ஒன்று யூடிஎஃப் ஒன்றுன்னு ரெண்டு தான் திருப்பி திருப்பி தராசுல ரெண்டு, ஒன்று மேலே போகிறது ஒன்று கீழே வருது, ஒன்று மேலே போகிறது. இந்த தராசு பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கிற அரசியல் நம்மளுக்கு வேண்டாம். டெல்லியில பிஜேபி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல நம்மளுக்கு பார்க்கிறோம், டெய்லி கவனிக்கிறோம், பார்க்கிறோம், டெய்லி பார்க்கிறோம். நியாயமான கவர்மெண்ட், அழிமதி இல்லா கவர்மெண்ட், அராஜகம் இல்லா கவர்மெண்ட். ஸோ இப்படி நல்ல கவர்மெண்ட் வேணும்னா ஆல்டர்னேட்டிவ் நம்மளுக்கு வேணும். திருப்பி திருப்பி யூடிஎஃப் எல்டிஎஃப் வேண்டாம். 2014 இன்னி வரைக்கும் நம்ம பார்க்கிறோம், ஒரு கரப்ஷன் இல்லாம மோடி அரசு நடக்கிறது. ஒரு கரப்ஷன் இல்லை, ஒரு தப்பு பண்ணல. நாட்டை காப்பாத்தி, தேசத்தை பார்டர்ல காப்பாத்தி இங்கிருந்து போன ஒரு யுவா, நான் மலர் சமர்ப்பிச்சு அவனுக்கு வணங்குறேன். நாட்டுக்கோசம் உயிர் வழுத்தான், பலிதானம். இங்கிருந்து கூட இவன் போய் அங்க கொடுத்திருக்கான் லடாக்ல. இப்படி பாரத நாட்டை சேர்ந்த பிரதை எல்லாரும் பலிதானம். ஆர்மியில போய் நாடு, நம்ம நாடு, நம்ம தேசம், நம்ம நாடு நன்னா இருக்கணும். அந்த சிந்தனை இருக்கணும், அந்த தாட் இருக்கணும். நாடு எக்கேடு கெட்டா எனக்கு என்ன, நான் பாக்கெட்ல போடணும் பைசான்னா அரசியல் பண்ணக்கூடாது. அதுதான் எல்டிஎஃப் அரசியல். ட்ரக், மருந்து, மத்து பானம் விற்பேன், ட்ரக் டீலிங் பண்ணுவேன், பைசா சம்பாதிப்பேன். கோல்ட் ஸ்மகிள் பண்ணுவேன், பைசா சம்பாதிப்பேன். இதுக்கு அது இல்லையா, எல்லை இல்லை. இதை குவெஸ்டின் பண்றதுக்கு நம்ம போனா, இது யாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் லா என்ஃபோர்சிங் ஏஜென்சி என்ன கேட்கறதா? என் கவர்மெண்ட்டை குவெஸ்டின் பண்றியா? அப்போ கேரளா போலீஸ் போய் ஒன்ன குவெஸ்டின் பண்ணும். என்ன எதுக்கு குவெஸ்டின் பண்ணும்? நானா கோல்ட் ஸ்மகிள் பண்ண, நானா ட்ரக் டீலிங் பண்ண? உன் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி, டாப் ஆபீஷியல் கோல்ட் ஸ்மக்லிங்ல இன்வால்வ்னா அவனை குவெஸ்டின் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். அப்படி பண்ணின உடனே கேரளா போலீஸை விட்டு அவ என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, இன்கம் டாக்ஸ், இடி எல்லாரையும் நான் குவெஸ்டின் கேட்பேன். பிசாசி பத்ரகாளி கதையா இருக்குது. பண்ணது தப்பு, அயோக்கியத்தனம் பண்ணினது நீ. கேள்வி பத்ரகாளியை கேட்க நீ பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருந்தா பைத்தியக்காரத்தனம். அது பைத்தியக்காரத்தனம். மாத்தி மாத்தி கேரளாவை நாசனம் பண்றது இந்த ரெண்டு கவர்மெண்ட்ன்றத நான் உங்களுக்கு முன்னாடி சொல்ல விரும்புறேன். நீங்க தான் இன்னைக்கு மோடி 2014 கொடுக்கிற கவர்மெண்ட் நம்ம பார்த்துட்டு, கேரளாக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் வேணும்னா பிஜேபி கவர்மெண்ட் வரணும். பிஜேபி ஜெயிச்சாதான் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்கும், ஆனஸ்ட் கவர்மெண்ட் கிடைக்கும். இவங்க பண்ற ஃப்ராட் எப்படி இருக்குன்னு பாருங்க. கேரளால காங்கிரஸ் வேற, கம்யூனிஸ்ட் வேற. ஆனா காங்கிரஸ் முஸ்லிம் லீக் ஃப்ரெண்டு. முஸ்லிம் லீகோட குரூப் வெல்ஃபேர் குரூப், வெல்ஃபேர் பார்ட்டி. அவங்க மூலமா ஃபண்டமெண்டலிஸ்ட் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வரணும்னு காங்கிரஸ் பிரயத்தனம். எல்டிஎஃப் பிரயத்தனம் எஸ்டிபிஐ வழியில போய் ஃபண்டமெண்டலிஸ்ட் ஓட்டு எனக்கு வரணும். சோ அவங்க அன்லாஃபுல்லா பண்ற எந்த ஒரு விவகாரத்துக்கும் ஆக்ஷன் எடுக்காது கேரளா அரசு. இப்படி அப்பீஸ்மெண்ட் பண்ணி ரெண்டு பேரும் அந்த அப்பீஸ்மெண்ட் பேஸ்ட் ஓட்டுக்கு தான் வேலை பண்றாளே தவிர நாட் ஃபார் யூ அண்ட் மீ. நம்ம யாருக்கும் இந்த கவர்மெண்ட் வேலை பண்றது இல்லை. கேரளா கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங்
ஒன்று முஸ்லிம் லீக் ரூட்டில் போய் வெல்ஃபேர் ஃபண்டமெண்டலிஸ்ட் பண்ணக்கூடிய ஜமாயத்தே இஸ்லாமி குரூப்புக்கு ஒர்க் பண்ணுறது, இன்னொன்று எஸ்டிபிஐ ரூட்டில் போய் ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்போட சப்போர்ட் வாங்கிக்கிறது. இப்படி அப்பீஸ்மெண்ட், மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் தான் இவளோட ஒரு பாயிண்ட் பாலிசி. ரெண்டு பேரும் அதுல ஒண்ணுதான். இந்த மாதிரி அப்பீஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்மளுக்குன்னா நம்ம நாட்டுக்கு ஒண்ணும் இல்லை, கேரளத்துக்கு ஒண்ணும் இல்லை. இந்த பாலிடிக்ஸை உடைக்கணும், இந்த பாலிடிக்ஸை பிரேக் பண்ணணும். இல்லைன்னா சின்ன சின்ன கிராமத்துல கூட நம்மளுக்கு சேஃப்டி இல்லை. கேரளத்தில் நான் இப்போ 3-4 கான்ஸ்டுவன்சியில கேம்பெயின் பண்ணிட்டு வரேன். கூத்துப்பாரம்புல சதானந்த் மாஸ்டர் கூத்துப்பாரம்பு 23 பலிதானம் ஒரே கான்ஸ்டிடியூன்சியில இந்த கவர்மெண்ட் வந்ததுல, எல்டிஎஃப் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம். எதுக்கு பலிதானம்? உன் ஐடியாலஜி, உன் சிந்தனை வேற, என்னோடது வேற. நான் மார்க்ஸுக்கு லால் சலாம் சொல்லுவேன், நீ சொல்றது இல்லை, நீ ஐயப்பனுக்கு சொல்ற. நீ ஐயப்பனுக்கு ஐயப்பா சரணம் அப்படின்னு நீ சொல்றதுனால உன் ஐடியாலஜி எனக்கு வேண்டாம், உன் ஐடியாலஜி எனக்கு வேண்டாம்னு இந்த நாடு ஐயப்பனுடைய நாட்டுல சொல்றா. யார வச்சுண்டு? கால் மார்க்ஸ் எங்கேயோ பிறந்த ஒரு ரஷ்யால பிறந்த ஆளை கொண்டு நம்மளுக்கு அந்த ஐடியாலஜி தான் வேணும். ஐயப்பனுடைய சபரிமலையில லால் சலாம், லால் ஜெண்டா வேணும். அதனால அதை நோன் சொல்ற நீங்க எல்லாருக்கும் அடி கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இந்த தேசத்துல ஐயப்பனோ திருவல்லபனோ இல்ல ஒவ்வொரு அனந்தபுரத்தில் இருக்கக்கூட அனந்த பத்மநாப சுவாமியோ, இவ எல்லாம் ஏன்ஷியன் டேஸ்ல இருந்து இருக்கா. 1000க்கும் மேற்பட்ட வருஷத்துல இருந்து இருக்கு இந்த கலாச்சாரம். இதை நிராகரிச்சுட்டு எங்க இருந்தோ நான் இம்போர்ட் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிற மார்க்சிசம் கோசம் உன்னுடைய கிராமத்துல நீ வழிபாடு நடத்தினா கூட உனக்கு எகேன்ஸ்டா நான் பண்ணுவேன், உனக்கு குடும்பஸ்ரீ கொடுக்க மாட்டேன், உனக்கு உன் பிசினஸ் பண்ண விட மாட்டேன், வெட்டி மரத்துல தொங்க விடுவேன். இவ்வளவு தூரம் வயலன்ஸ். ரெண்டு பேரும் மார்க்சிஸ்ட் வயலன்ஸ் பண்றான் தான் அங்க மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால்ல மார்க்சிஸ்ட் 30 வருஷ ஆட்சியை தூக்கி போட்டா. தூக்கி போட்ட பிறகு நம்ம நினைச்சோம் வெஸ்ட் பெங்கால்ல நல்ல ஆட்சி வரும். அதே வயலண்ட் ஆட்சி தான் மம்தா பானர்ஜியும் நடத்தினா. அதே கும்பலை வச்சுண்டு, அதே வயலண்ட் கும்பலை வச்சுண்டு அவளும் அதே ஆட்சி தான் பண்ணான். கேரளாலையும் அதே வயலன்ஸ வாய மூடிண்டு பொறுத்துன்னு இருக்கு காங்கிரஸ் பார்ட்டி. வயலண்ட் குரூப்ஸ். வயநாடுக்கு எம்பியா இருக்கிற ராகுல் காந்தி, அங்க இருக்கிற ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப் ஒத்தர ஒண்ணு சொல்றதில்லை. ஆனாலும் முஸ்லிம் லீக் தோடன். கேரளத்துடைய பாலிடிக்ஸ்க்கு இருக்கக்கூடிய சகனம், த டாலரன்ஸ் இப்போ ரொம்ப லிமிட் தாண்டி போயிருக்கு. லிமிட் தாண்டி போயிட்டு இருக்கு. 30-40 வருஷத்துக்கும் வயலன்ஸ் தான் நம்ம பார்க்கிறோம். நான் நேற்றுக்கு ஒரு இடத்துல சொன்னேன், 1957 EMS நம்பூதிரி பாட்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் எலெக்டட் கவர்மெண்ட் கேரளால நீங்க கொடுத்தேள். அது ஒரு பெரிய ப்ரௌட் பாயிண்ட் கம்யூனிசம்க்கு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பினராயி விஜயன் கவர்மெண்டோட ப்ரௌட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஸ்மக்லிங்ல இன்வால்வ் ஆகுது. இதுதான் ப்ரௌட் பாயிண்ட். நம்மளுக்கு நம்ம ரொம்ப கர்வமா சொல்லிக்கணும், ஓ நாங்களும் ஸ்மக்லிங். கோல்ட் ஸ்மக்லிங் பண்றதுக்கா கம்யூனிசமோட ஐடியலிசம்? ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் சிம்பிளா அவன் கொள்கையை பரப்புறதுக்கு நார்மலா நம்மள மாதிரி முண்டு துண்டு போட்டுன்னு போயிட்டு இருந்தான். இன்னைக்கு இல்ல. எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கு, எங்கெங்கெல்லாம் கோல்டு இருக்கு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஐடியலிசம் போயிடுத்து.
கோல்டு தான் நமக்கு கண்ணு முன்னாடி நிற்கிறது. அதுல சில பேர் ட்ரக் ஸ்மக்லிங் கூட பண்றது. எந்த ஒரு கவர்மெண்ட்லயும் 3 டாப் லீடர்ஷிப்ல இருக்கக்கூடிய மக்கள் ஸ்மக்லிங், ட்ரக் ஸ்மக்லிங், கரன்சி ஸ்மக்லிங், இது 3 பேரும் இன்வால்வ் இருக்கிற இந்த ஒரு கவர்மெண்ட் திருப்பி வந்தா கேரளத்தில் அராஜகம் தான் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன். இத காங்கிரஸ் கேள்வி கேட்கிறதா? சும்மா பேச்சுக்கு. தமிழ்ல உப்புக்கு சப்பானி அப்படின்னு சொல்லுவோம். கேட்ட மாதிரி இருக்கணும், கேட்கல. நாம் கே வாஸ்தே பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு முன்னாடி சும்மா தரணும். அதனால என்ன பிரயோஜனம்? ஒன்னும் நடக்கல. காம்படிஷன், ஸ்கேம் காம்படிஷன் தான் நடக்குது. The culture that was important in Kerala, டிஸ்கஸ் பண்ணு. எனக்கு நல்லா ஞாபகம், சின்ன சின்ன சாய் கடையில் எல்லாரும் பெஞ்ச் மேலே உட்காந்துட்டு பேப்பர் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவான். என்ன ஆறுது. இப்போ அது இல்லை. நீ பேசினா நாளைக்கு உன்னை வெட்டிடுவான், நீ ஊரில் இருக்க முடியாது. Violence has taken over a normal discuss mentality. Kerala, you speak, I will kill you. We cannot tolerate this. கேரளத்தில் பெண்டிங்கா இருந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஒன்று மாறி மாறி நம்ம தான் மோடி பிரைம் மினிஸ்டர் டைம்லேருந்து தான் ஃபுல்ஃபில் ஆயிட்டு வருது. மோடி எந்த விதமான டிஃபரன்ஸும் பார்க்கறது இல்லை. எனக்கு இங்கேருந்து பிஜேபி எம்பி இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். ஒரு எம்எல்ஏ தான் பார்லிமெண்ட் அசம்பிளியில், அதனால் நான் கொடுக்க மாட்டேன் சொல்றது இல்லை. எல்லா ஸ்டேட்டும் நல்லா டெவலப் ஆகணும். உடனே தானே வந்துடுறாரு. அந்த பெரிய கோவில் அம்பலத்து ஃபயர் டைம்ல பிரைம் மினிஸ்டர் வரலையா? இங்க பிரைம் மினிஸ்டர் மோடி பிளாஸ்டிக் சர்ஜன்ஸை கூட கூட்டிண்டு எய்ம்ஸ்லேருந்து எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸை கூட்டிண்டு இங்க வரலையா? ஓகே, புயல் டைம்ல என்ன சொன்னா பிரைம் மினிஸ்டர்? போனி உடனே அங்க போய் மீனவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பாரு, அவ கஷ்டத்தை கேளு, அந்த தாய்மாரோட கஷ்டத்தை கேளு. அவளுக்கு என்ன பண்ணணுமோ உடனே பண்ணி கொடு. அவளுக்கு எத்தனை நாளைக்கு வேணுமோ அவ்வளவு நாளைக்கும் சர்ச் சமுதிரத்தில் அரபிக் கடல்ல சர்ச் பண்ணிட்டே இரு. ஒத்தர் கிடைச்சா கூட எடுத்துட்டு வா. டிசம்பர்ல, ஜனவரியில, சங்கராந்திக்கு அப்புறம், கிறிஸ்மஸ், நியூ இயருக்கு அப்புறம் நடத்திண்டே இருந்தோம். பிரதமர் சொன்னதுனால, பிரைம் மினிஸ்டர் சொன்னதுனால. இப்படி கேரளத்தின் மேல ஃபுல் ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸோட நான் அவளுக்கு பண்ணணும் அப்படின்னு ரெடியா வர பிரைம் மினிஸ்டர் மோடி. இத்தனை பண்ணின பிறகும் கேரளத்தில் ஜனவரியில அசம்பிளியில ஒரு ரிப்போர்ட், ஹையஸ்ட் பாரோவிங் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டும் கம்பேர் பண்ணா கேரளத்தில் தான் ஹையஸ்ட் பாரோவிங். பர் கேபிட்டா பாரோயிங், அதாவது ஒவ்வொரு கேரளத்து மனுஷன் மேலேயும் எவ்வளவு கடன் இருக்குன்றதை எடுத்து பார்த்தா ஆல் இந்தியா ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணா கேரளத்தில் தான் ஹையஸ்ட். உன் மேலே, என் மேலே, என் குழந்தை மேலே, என் பேரை மேலே, என் பேத்தி மேலே, வரப்போல 4 ஜெனரேஷன் மேலே கொடுக்கறது அவ்வளவு பாரோயிங். சரி, இவ்வளவு பாரோயிங் பண்ணி அந்த பணம் எங்க போயிட்டு இருக்கு? அவ பாக்கெட்ல போயிட்டு இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றது இல்லை. இப்போ ரயில்வேஸ், ரோட்வேஸ், சீவேஸ் எல்லா டெவலப்மெண்ட்டும் மோடி வந்த பிறகுதான், அதுக்கு முன்னாடி இல்லை. யூபிஏ கவர்மெண்ட்ல கேரளத்திலிருந்து எவ்வளவு சீனியர் மினிஸ்டர்ஸ், எவ்வளவு சீனியர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் இருந்தா, அவ எத்தனை ப்ராஜெக்ட் எடுத்துன்னு வந்தா கேரளத்துக்கு? நான் கேட்கிறேன், சேலஞ்ச் பண்றேன். ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணாம இருந்த ப்ராஜெக்டை கூட நம்ம தான் கம்ப்ளீட் பண்றோம். ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் பண்ணல எல்டிஎஃப். ஆனா உரப்பு வருது. உரப்பு எப்ப கொடுக்கணும்? நான் எல்லா ப்ராமிஸையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன், நிறைவேற்றிட்டேன், எல்லா ப்ராமிஸும் பண்ணி முடிச்சுட்டேன், இல்ல ஒரு ப்ராமிஸ் பண்ணி முடிக்கல,
சொல்லணும். நீ கொடுத்த ஒரு ப்ராமிஸும் ஃபுல்ஃபில் பண்ணல, அடுத்த உரப்பு வந்துடுத்து. நம்மளுக்கு வேண்டாம், உரப்பு வேண்டாம். உரப்புனா நம்மளுக்கு அருவருப்பு, வெறுப்பு. நம்மளுக்கு வேண்டாம் அந்த உரப்பு. ரிஜெக்ட் பண்ண நம்ம உரப்ப. காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தா ஒரு விஷயம் இல்லை அதுல. கேரளத்தோட வெல்ஃபேரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சோ உங்களுக்கு நான் சொன்னேன், முஸ்லிம் லீக் சைட்ல போயிட்டு காங்கிரஸ் அப்பீஸ்மெண்ட், எஸ்டிபிஐ சைட்ல போயிட்டு எல்டிஎஃப். ஆனா பெங்கால்ல ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் அங்க பிஜேபிக்கு மக்கள் சப்போர்ட் கிடைச்சுட்டு இருக்கு. பெங்கால்ல பிஜேபி இஸ் வின்னிங். அதனால பிஜேபி நிறுத்து. நம்ம இங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடலாம் கேரளால. ஆனா பெங்கால்ல நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பனா ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு ஃப்ராட் இது! ஒவ்வொருத்தரும் கேட்கணும், நீ ஃப்ரெண்ட் யாரோட? இங்க ஜெயிச்ச பிறகு என்ன பண்ணுவ? காங்கிரஸ் எல்டிஎஃப் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போறியா? இங்க ஓட்டு வேணும்னா பொய் சொல்றது. இல்ல நாங்க ரெண்டு பேரும் வேற வேற கட்சி. ஆனா வேற வேற கட்சியா இருந்தாலும் ஃபண்டமெண்டலிஸ்டோட சேரும் போது மாத்திரம் நான் முஸ்லிம் ரூட்ல போவேன், நீ எஸ்டிபிஐ ரூட்ல வா. ரெண்டு பேரும் வில் டேக் கேர் ஆஃப் ourselves. வயலன்ஸ் பண்ணுவோம், கரப்ஷன் பண்ணுவோம், அப்பீஸ்மெண்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான் நம்ம பாலிடிக்ஸ். அதனால இந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேணும். வேற ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம யோசிக்கணும். பிஜேபி கவர்மெண்ட் என்டிஏ பார்ட்னர்ஸோட சேர்ந்து என்டிஏ கவர்மெண்ட் கேரளால வரணும். அதுக்கு நம்ம எல்லாரும் பிஜேபிக்கு, பிஜேபி சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் என்டிஏக்கு சப்போர்ட் பண்ணணும். இங்க இந்த கான்ஸ்டிட்யூன்சில வயக்கில் சோமன் அட்வொகேட் நல்ல ஒரு கேண்டிடேட். அட்வொகேட் சோமன் இஸ் a குட் கேண்டிடேட். அதனால உங்க எல்லாருக்கும் நான் கைகூப்பி தலை வணங்கி ரிக்வெஸ்ட் பண்றது, ஏப்ரல் 6 நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போய் காலம்பர ஃபர்ஸ்ட் ஹவர்லயே வயக்கல் சோமன் அட்வொகேட்டுக்கு ஓட்டு கொடுக்கணும். கமல் தாமரை பூல ஓட்டு கொடுக்கணும். கேரளாவில் தாமரை மலரணும். அதற்கு நீங்க எல்லாரும் என்னோட பாரத் மாதா கி ஜெய் சொல்லணும். சொல்றேனா? பாரத் மாதா கி, பாரத் மாதா கி ஜெய். இன்னும் ஒரே ஒரு தடவை நல்ல சவுண்டா காதுல விழல. அங்க திருவனந்தபுரம்ல கேட்கணும், டெல்லியில கேட்கணும். பெங்கால்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய காரியகர்த்தா இங்கே எவ்வளவு பலிதானம் நடக்கிறதோ அங்க அதே பலிதானம் நடக்கிறது. அவளுக்கு சப்போர்ட்டா நம்ம சொல்லணும். இந்த பாரத் மாதா கி ஜெய் பெங்கால் வரைக்கும் போகணும். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.